வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து 2 நாள் முன்னாடி, அதாவது மார்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஸ் நியூஸ் வருது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்திருக்கு. 2த்துலையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேம் தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்களே 2022 ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 பதிவிறக்கம் செய்ய விடுபட்ட தேர்வர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கும் பொருட்டு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி வரை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் 2022 ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1, 2 பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதே நியூஸ் தான் இன்னைக்கு வந்து பிரஸ் நியூஸ்லையும் கொடுத்துருக்காங்க. பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி வந்ததில் வந்து இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாவே உங்களுக்கு அதுக்குள்ளே போயிடும். ஏன் சில பேர் அந்த மாதிரி பண்ண தெரியாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டேரெக்டாக கிளிக் பண்ணால் போகிற மாதிரி தான் இன்னைக்கு வந்த ப்ரெஸ் நியூஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை எப்படி பண்ணணும்னு பாருங்களேன். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே காப்பி ஆகும். ஓகேங்களா? உங்கள்கிட்ட என்ன ஆப் இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாருமே டச் மொபைல் வச்சுருப்பீங்க. அதில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். காப்பி டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது காப்பி ஆயிரும். இப்போ நீங்கள் அந்த காப்பி பண்ண டெக்ஸ்ட் என்ன பண்ணணும், போய் குரோம்லையோ இல்லை கூகுள்லையோ கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த லிங்க் வந்துடும். நான் அதை உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கூகுள் போயிட்டு நம்ம காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே ஓகே பண்ணுறோம். நம்ம ஓகே பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக உங்களுக்கு அந்த லிங்க் போகும். இங்கே என்ன பண்ணணும்னா, அக்கௌண்ட் யூசர் லாகின் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுக்கணும். அக்கௌண்ட் யூசர் லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் மறந்துருச்சுன்னா ஃபர்கட்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். இல்லைனா நீங்கள் மோஸ்ட்லி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுருந்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி கூட நம்ம சேனலில் எப்படி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும்னு போட்டிருப்பேன். பட் நிறைய பேர் இல்லைன்னு கால் பண்ணி சொல்கிறதுனால தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. என்னோடய பாஸ்வேர்டு என்னோடய நம்பர்லாம் ஆல்ரெடி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியுமே காமிக்குது. சரி, நான் இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா உங்களுக்கு உள்ளே வந்து அந்த மெயின் பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா? நீங்கள் ஓகே பண்ணி பாருங்கள். பார்த்த உடனே ஓகேங்களா? ஓகே பண்ணி போனோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேஷ் போர்டுன்னு வருது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நான் கொடுத்த என்னோட நம்பர் ஃபோட்டோலாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ வேணாம், நீங்கள் இந்த டேஷ் போர்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 3 கோடு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் டேஷ் போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரணும். ஒரு பேப்பர் 1நாலும் அப்படி தான், பேப்பர் 2நாலும் அப்படி தான். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம் அடுத்து என்னன்ட்டு. இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷனையும் பார்த்தலாம் பாருங்கள். ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தின்னு கொடுத்து அதே இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இன்றைக்கி 4/3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தது 1/3, இப்போ பார்க்குறது வந்து 4/3. ரெண்டுத்துலையுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி மிஸ் பண்ணவங்களுக்கு தாள் 1, 2 2022 எழுதினவங்களுக்காக தான் இந்த மாதிரி கட்டணமின்றி நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. முன்னெல்லாம் இ சேவை மையத்தில் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மனுதாரர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா, ஃபோன் பண்ணி கேட்பாங்களா, எங்களுக்கு வந்து சரியாக வரல, போகல, ஒர்க் ஆகலை, அப்படி இப்படின்னு லிங்க் ஒர்க் ஆகலை அந்த மாதிரி சொல்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி லிங்க் அவங்களே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ளூ கலரில் லைன்ஸ் எழுதி கீழே கோடு போட்டிருந்து இந்த மாதிரி HTTPS அப்படின்னாவே டேரெக்டாக உங்களுக்கு லிங்க் போகும். இந்த லிங்க் போகுதா என்ன நம்ம செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே ட்ரை பண்ணிட்டேன். எரர் தான் வருது. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் 1லேயோ அல்லது இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சேம் நோட்டிஃபிகேஷன்லேயே என்ன பண்ணுங்கள், காப்பி பேஸ்ட்டு பண்ணி போடுங்க. அதான் பெஸ்ட்டு. இந்த TNTRB அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, காப்பி டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறீங்க, அதை போய் பேஸ்ட் பண்ணுறீங்க, அதிலேருந்து உள்ளே போயிடுறீங்க. டேரெக்டாக லிங்க் கொடுத்தாலுமே அது ஓப்பன் ஆகலை. அவங்களும் நிறைய வழிகள் பின்பற்றுறாங்க. பட் ஒர்க் ஆகாத போது அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். தேங்க்யூ ஆல்.